ஏங்க நான் இன்னைக்கு எந்த சாரி கட்டிக்கட்டும்? மெரூனா இல்லை க்ரீனா? உங்களுக்கு அந்த மெரூன் கரெக்டாக இருக்கும், அதே கட்டி. ஓகே தேங்க்யூ. நான் க்ரீனே கட்டிக்கிறேன். ஏங்க நான் பர்த்டேக்கு வாங்கின தோடு போடவா இல்லைனா வெட்டிங் டேக்கு வாங்கின தோடு போடவா? ரெண்டுமே நல்லதமாக இருக்குது. இந்த காதில் ஒன்று அந்த காதில் ஒன்று போடுங்க. நான் நியூ இயருக்கு வாங்கின தோடே போட்டுக்கிறேன். இப்போ காலையிலேயே தோடு புதுசெல்லாம் கட்டி எங்கே போகிறா? ஹே தோகிற கடையில் போய் மல்லிகை சாமான் வாங்குறது எதுக்கு? இந்த மேக்கப்பு புது சாரிங்களா? மளிகை கடைக்கா? நான் ஷாப்பிங் பண்ண போகிறேன். ஷாப்பிங்கா? ஏம்மா அப்போ அந்த நேற்று முந்தா நேற்று ஒரு 3-4 நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுக்கு பேர் என்ன? இது வரைக்கும் 50% ஆஃபர் தான் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு 70% ஆஃபர் இருக்கான் தெரியுமா? மிஸ் பண்ண முடியுமா? 70%? அது யாரு 70% கொடுக்குறது இன்னைக்கு? இவங்க தான். இவங்க? வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஆன்லைன் வீடியோ கால் ஷாப்பிங்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மேடம். வித் 75% ஆடி ஆஃபருடன். ஆடா பாங்களா, எவ்வளவு சும்மா இருந்தாலும் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க போல இருக்கிறாடே. என்ன மேடம் இன்னைக்கு 10 minutes லேட்டாக வந்திருக்கீங்க? இட்ஸ் ஓகே மேடம். மேடம் இன்னைக்கு என்ன பட்ஜெட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? அட போப்பா, இத்தனை நாள் நான் என்ன பட்ஜெட் பார்த்தா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன்? நம்ம கடையில் வாங்கணும் அவ்வளோதான். அதுக்கு தானே பார்த்தேன்னா வரேன். சரி சரி, இன்னைக்கு என்ன புது டிசைன்லாம் வந்துருக்கு, எடுத்து போடு. கண்டிப்பாக மேடம். மேடம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்க நியூ மாடல் தான் மேடம். இந்த டிசைன் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. மேடம் இதை பாருங்கள், நல்லா கல் வச்சது. மேடம் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேடம் சார் என்ன சொல்கிறாரு? இங்கே என்ன வேலை? இல்லைம்மா, நீ தானே ஷாப்பிங் போகும்போது கூடயே இருக்கணும்னு, அதான் நான் கூடயே இருக்கேன். அது வெளியில ஷாப்பிங் போறப்போ உன்னை கட்டப்பை தூக்கத்துக்காக கூட்டிட்டு போவேன். இது ஒண்ணும் அவசியம் இல்லை. போய் லஞ்ச் ரெடி பண்ணு போ. ஓ கிளம்பு. நீ கட்டுப்பா. ஓகே மேடம். மேடம் இன்னைக்கு வந்து நியூ மாடல் தான் மேடம். இந்த டிசைன் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். அட போப்பா, இப்படிதான் நேத்து ஒரு சாரி காட்டினேன். டெலிவரி வந்த பின்னாடி டோட்டலா வேற கலரா இருந்தது தெரியுமா? நீ காட்டினது வேற, டெலிவரி வந்தது வேற. ஆனா இன்னைக்கு நான் ஏமாற மாட்டேன். ஐயோ என்ன மேடம் சொல்கிறீங்க? மேடம் மேனேஜர் எதுவும் சொல்லிடுறாங்க மேடம். வேறு சாரி கூட எடுத்து காமிக்கிறேன் மேடம். எல்லாம் பயப்படாதப்பா, சொல்ல மாட்டேன். வேற ஒரு வழி வச்சிருக்கேன். என்ன மேடம்? மேடம் பார்த்தீங்களா, வெளியே வந்தால் ப்ளூ கலர் தான் தெரியுது. ஓகேப்பா, ஆனா அந்த இது முன்னாடி ஒரு ரெட் சாரி காட்டினீல, அதையும் கொஞ்சம் எடுத்து காட்டுப்பா. ஓகே மேடம், ஒரு நிமிஷம் மேடம். ரெட் கலர் மேடம். பிங்க் கலரில் இந்த சாரீஸ் ஓகேவா உங்களுக்கு? குருவி போட்டுருக்கு பாருங்க. மேடம் நீங்கள் சொன்ன சாரிலாம் எடுத்து காட்டியாச்சு மேடம். எந்த சாரி எடுத்துக்கிறீங்க? எத்தனை சாரி மேடம் எடுத்துக்கிறீங்க? இருப்பா கொஞ்சம் யோசிக்கிறது. ரெட் எடுப்பமா இல்ல பிங்க் எடுப்பமா இல்ல நேத்து மாதிரி ப்ளூ எடுப்பமா? அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாமா. லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிடுவோம். அதுக்குள்ளயா? நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, சாப்பிட்டுக்கிட்டே என்ன சாரி எடுக்கலாம் யோசிச்சு வந்துடுறேன். சரியா? எவ்வளோ கஷ்டமானு பார்க்குறேன். அதுக்குள்ள நீ ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும்னா வந்து பண்ணிக்கோ. வா. எனக்கா? என் முன்னாடி நீ தான் முத முறை நீ ஷாப்பிங் பண்ண போயிருக்கா. வனிதாக்கா ஃபோன் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க, என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்ல? சார் வணக்கம் சார். அவள் வர்றதுக்குள்ள சீக்கிரமாக நான் கேட்குறது தூக்குது, புரியுதா? ஓகே சார். சார் உங்கள் தோட்டத்தை பார்த்தா கண்டிப்பாக எலைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஆமாம்மா, அதுதான் எப்பவுமே எடுப்பேன். எலைட்லாம் என்ன சார்? உங்களை மாதிரி பிராண்டடாக ரிச் பீப்புள்ஸ் எல்லாமே அங்கே தான் சார் எடுப்பாங்க. இருக்கட்டும், அப்போ அதிலே எடுத்து போட்டுருப்பா. ஐயோ சார், லேடிஸ் செக்ஷன் மட்டும் தான் பார்த்துக்கிறேன். மென்ஸ் எலக்ட் செக்ஷன்லாம் இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்துக்கிறாப்புல, அவர் வர சொல்கிறேன் சார். ஓகே வர சொல்லு, சீக்கிரம் வர சொல்லுங்க. வந்துட போகிறேன். சொல்லுங்க ப்ரோ. இந்த சாகுராக்கி எலக்ட் செக்ஷனை பர்ச்சேஸ் பண்ணலாம் வச்சு டார்கெட்டை முடிச்சு. அப்படியே சார் வாங்க சார். 5000 பில் போட மாட்டோம் ப்ரோ. சார் வெரி குட் ஆஃப்டர்நூன் சார். நீங்கள் என்ன பிராண்டில் சார் ட்ரெஸ் பார்க்க போகிறீங்க? ஆலன் சோலி, ரேமண்ட், கெனெட் பார்க், அப்புறமா பீட்டர் இங்கிலாந்து. ஓகே எல்லாமே எனக்கு தெரிஞ்ச பிராண்டு தான். எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இந்த கிரே கலரில் காட்டன் பேண்ட் இருக்கா? நீங்கள் கேட்குற கிரே கலரில் காட்டன் அதே இருக்குது சார். ஜஸ்ட் ப்ரைஸ் 2500 சார். அப்போது இந்த ஆஃப் பேண்ட் இருக்குமே முட்டி வரைக்கும், இந்த பீச்சில் ட்ரெயின்லலாம் போகும்போது போட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி பேண்ட் இருக்குங்களா? இருக்குது சார், அதுவும் இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500. இருக்கட்டும். அப்போது இந்த ஷார்ட்ஸ் இருக்கா?
இருக்குது சார். ஷார்ட்ஸ் இருக்குது, அதோட ப்ரைஸு 500 ரூபா. 500 வருமா? அப்போது அந்த நிறுத்துங்க. நீ அது என்ன கேட்க போகிற நல்லா தெரியும். இதானே? அதில் இது இல்லைன்னு தெரியும். சைஸை சொல்லு. சைஸு தெரியாது தம்பி. சைஸு தெரியலையா? இல்லை அது அந்த லாக்டவுனில் யூஸ் பண்ணுறது இல்லையா, அதனால் மறந்துருச்சு. அதான் வேறு ஒன்றும் இல்லை. சரி, குத்து மதிப்பாக உன் சைஸ் ஏதாச்சும் சொல்லு, நான் அனுப்பி வைக்கிறேன். 10 ரிட்டர்ன் பண்ணிவிடு. அது வேணா அது டபுள் வேலை இல்லை. உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எனக்கும் டைம் வேஸ்ட்டு. என்கிட்ட அதுவும் இல்லாமல் போடுறதுக்கு வேறு சட்டி வேறு இல்லைங்க, வாங்கியே ஆகணும் கரெக்டான சைஸில். சரி, இப்போ நான் என்ன பண்ண சொல்கிறேன்? அப்படி கேளுங்க. நானும் உங்கள் சைஸ் தான் இருப்பேன். என் சைஸுக்கு? சரி, ரைட்டு. அதனால் உங்கள் சைஸில் நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னா, என் சைஸ் இருங்க எடுத்துட்டு அப்படியே ட்ரையல் ரூமில் போய் கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா வாங்குறது எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருங்க. அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. யோ அடிங்க, நீ எல்லாம் ஒரு லைட் கஸ்டமர். ஜெட்டி சைஸ் கூட தரல. நான் மச்சான் டார்கெட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட போல இருக்கா? இருக்காரா? ஜெட்டி வாங்குறவங்களாம் எலைட் கஸ்டமரா? அது கூட பரவாயில்ல, அவன் போடுற ஜெட்டியை என்னை போட்டு பார்த்து அம்ப சொல்கிறாரு. செருப்பால் அடிக்கும் உன்னை. படா. மேடம் சொல்லுங்கள் மேடம், எந்த சாரி பேக் பண்ணணும்? தம்பி, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். நீ ஃபர்ஸ்ட் ஒரு சாரி காமிச்சில, அதையே எடுத்து பேக் பண்ணிருப்பா. என்ன மேடம் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் கேட்டதா? மேடம் கீழே தான் இருக்கும், எடுத்தாங்க. மேடம் இதான் மேடம் நீ கேட்டது. இதுலப்பா, இதுக்கு அப்புறம் காமிச்சில அது. மேடம் இந்த சாரியை பாருங்க. இந்த ப்ளூ இல்லப்பா, அது ஒரு மாதிரி, அது வேற ப்ளூ. வேற ப்ளூ இங்கே தான் மேடம் இருக்கு. மேடம் கன்ஃபார்மாக இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டது. ஓகே தானே? ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன சொல்ற? கன்ஃபார்ம் தானே? கரெக்டான நேரத்துல தான் நீ ஃபோன் பண்ணிருக்க. நீ வை, நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றேன் தம்பி, என்ன பண்ற? எல்லாத்தையும் ஓரமா எடுத்து வச்சுட்டு 500 ரூபாய் போட வேலை, ஒரு 5 எடுத்து வை. 5 சரியா? 5 சாரி பேசுங்க. மேடம் 5 சாரி மேடம் கன்ஃபார்ம் வாங்கிடுவீங்களா? தம்பி, வாங்கியே தீர வேண்டிய நிலைமையில இருக்கேன். கன்ஃபார்மா வாங்கிடுவேன், எடுத்துக்காட்டு. ஓகே மேடம். அடுத்து என்ன பண்ற? 500 ரூபாய் போட வேலை, 10 எடுத்து வா. 5 எதுக்கு கேட்டீங்க? ஒரு 10 எடுத்து. அமைதியா இது சொல்றேன். ஓகே மேடம், எடுத்து வச்சாச்சு. சரி, உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி மட்டும் எதுக்கு? தம்பி, அடுத்த நீ என்ன பண்ற? 500 ரூபாய் ரேஞ்சில ஒரு 5 பாஞ்சு எடுத்து வா. இல்ல எனக்கு அனந்தம் கேடு. இல்ல எனக்கு அனந்தம் இல்ல. ஒரு 6 மாசம் லாஸ்ட் லட்சம் பண்ணுவாங்க. அதுக்கு முதல்ல வச்சுக்கோ. வாயடி கொஞ்சமா எழுதி போட்டு. சரி, அப்படியே நான் ஒரு 3000 ரூபாய் படம் வாங்கிப்பா. 3000. இவ்வளோ எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் 3000 உனக்கு மட்டும். 300 ரூபா எடுத்து 3000 உனக்கு. அதுக்கு மாதிரி எதுவும் சொல்றேன், அமைதியா சொல்றேன். தம்பி, நீ என்ன பண்ற? உன் பக்கத்துல ஒரு 300 ரூபாய் படம் இருக்குல்ல, இதே கலர்ல, இதே டிசைன்ல, இதே பார்டர்ல ஒரு 3000 ரூபாய் எடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசமா? நீ எடுத்து கொடுப்பா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் மேடம். என்ன மேடம் வெயிட் பர்ச்சேஸாக இருக்கு? வீட்டில் எது விசேஷமா? ஆமாப்பா, விசேஷம் தான். சொன்னா நம்ப மாட்டேன். ஊர்ல இருக்க எங்க மாமியார் இருக்காங்கல்ல, இழுத்துட்டு இருக்காங்களாம். எப்படியோ 2 மாசத்துல முடிஞ்சிரும்னு டாக்டர்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம். அதுக்காக தான் இப்பவே வெயிட் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். வாவ், சூப்பர் மேடம். நீ பேக் பண்ணு. மாமியார். மாமியார். ஏய், ஊர்ல மாமியார் எங்க அம்மா. ஆமாப்பா, எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க. ஆமா, அதுவும் உங்க கூட சந்தோஷமா பேசிட்டு இருந்தா. அது ரொம்ப முக்கியமா பர்ச்சேஸ் பண்ணு. அது சரி, அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை வாங்கிட்டு இருக்கு பாஸ்? இங்க தான் நீ தரமே பாராட்டணும். என்ன பண்ணிருக்க? அது எப்படியோ 2 மாசத்துல உங்க அம்மா கூப்பிட்டுப்பாங்க. இது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம செய்முறை என்ன செய்யணும்ல. ஆனா அப்ப ஆஃபர்லாம் கிடையாது. அதனாலதான் இப்ப ஆடி ஆஃபர் இருக்கப்பவே நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? எங்க அம்மா உடம்பு சரியில்லை தான் ஃபோன் பண்ணாங்க. போகலன்னா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் மாமியார் அளவுக்கு நான் பர்ச்சேஸ் பண்றேன். தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாத, டென்ஷன் ஆயிடுவேன். மேடம் டோட்டல் 8000 ஆகுது. ஆடி ஆஃபர்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5000 தான் போட்டிருக்கு. பில் போட்டுடலாம்ல? பில்லு போடாதா?
காஸ்ட்லி கஸ்டமர்ரா யூஸாக டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிடும்டா. காஸ்ட்லி கஸ்டமரில் டொபா கொடுறா உன் சம்பளத்தை வர பிடிச்சிட்டான்டா சொல்கிறது கேள்றா. சம்பளத்துக்கு கம்பிச்சாங்க. அது வந்து மெதுவாக போச்சு உங்கள் ட்ரெஸ்ஸு போயிட்டு அதெல்லாம் மறுநாள் ரிட்டன் வந்துருக்கு. அது மட்டும் இல்லை 5 நாளாக தொடர்ந்து வந்துருக்கு. உன் டார்கெட்டும் கம்ப்ளீட் ஆகலை. உன் வேலைக்கும் ஆஃப் ஆக போகிறாங்க. உன் சம்பளத்தையும் பிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிற? சரி எப்படா சொல்கிற? நீ எப்படி சொல்கிறேன்னா இது உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா சாரியும் ஸ்டோரியாக வச்சுட்டு அதே சாரியை மறுநாள் உனக்கே ரிட்டன் அனுப்பிச்சி விட்றாங்க. பார்த்துக்கோப்பா. மேடம் டோட்டல் 10,000 ரூபா ஆகுது. பில்லை கட்டுங்க. மேடம் இது 5,000 ரூபா தான். தினம் பர்ச்சேஸ் பண்ணி செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சு அதை ரிட்டர்ன் பண்ணி எனக்கு வர சம்பளத்துக்கு ஆப் வச்சிங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் மீதி 5,000 ரூபா. அது ஓ வீட்டு சொத்துல வச்சு உரிமை கொண்டாடணும். எவன் வீட்டு சொத்தை உரிமை கொண்டாடுறா? ஊருக்கு போகணும் எனக்கு 5,000 ரூபா கட்டி ஆகணும். நீ 15,000 பில் போடுறா. 15,000 போட. இப்போ எடுத்த ட்ரெஸ்ல எல்லாத்தையும் அப்படியே இன்னொரு எடுத்து வரேன். சார் 5,000மா? சார் மறுபடியும் விசேஷமா? சார் எப்போ சார்? எங்கே சார்? எங்கேயோ இல்லை, இங்கே தான். இப்போதான்